உயிர்களுக்கு உணவளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கரனுடைய அன்பான வணக்கம். நான் சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸு சென்னை பக்கத்தில் இருக்கிற தாம்பரம் பக்கத்தில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, பேக் ரோட்டரி அக்ரிகாட்டாக மாற்றிருக்கிறோம், உட்காந்து ஓட்டுற மாதிரி பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து நீங்கள் நம்ம மினி டிராக்டர் மாதிரியே உட்காந்து எல்லா வேலையும் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. இதில் நீங்கள் எல்லா வேலையும் பண்ணிக்கலாம். இதுலேயும் இது வந்து அதே மாதிரி கீ ஸ்டார்ட்டும் இருக்குது, ரோப் ஸ்டார்ட்டும் இருக்குது. இதில் வந்து ஆயில் இதில் எவ்வளோ ஆயில் ஊற்றணுன்றதையும் சொல்லிடுறேன். இது ஏர் ஃபில்டரில் வந்து 50 ml ஆயில் ஊற்றணுங்க. இதை கட்டிட்டு இதில் வந்து 1.25 லிட்டர் 20-40 ஆயில் ஊற்றணும் இன்ஜினில். இதில் கியர் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டரு 90 கிரேட் ஆயில் ஊற்றணும். இதில் இந்த கியர் பாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் ஊற்றினா போதும், 90 கிரேட் ஆயில். இந்த ஆயிலை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டேன். ஸ்டார்ட் பண்ணுறது வந்து கீ ஸ்டார்ட்டும் இருக்குது, ரோப் ஸ்டார்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு காட்டு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒன்றுமே சிம்பிளான வேலை தான். இதில் இந்த பிளேட் செட்டு மாட்டியே ஓட்டிகிட்டு போயிடலாம். காட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக காலால் லைட்டாக ஒரு அழுத்தினீங்கனாக்கா இந்த பின் வந்து ஃப்ரீ பண்ணி விட்டிங்கனாலே போதும். அது வந்து என்ன ஆகுனா அது டெப்த்து போயிடும். எவ்வளோ டெப்த்து வேணுமோ டெப்த்து நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ உங்களுக்கு ஆழம் வேணுமோ அந்த ஆழம் செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கியர் வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து ஃபார்வர்டு கியர் 2 கியர் இருக்குது, ரிவர்ஸ் கியர் 1 கியர் இருக்குங்க மெயின் கியர் பாக்ஸில். இதில் வந்து பின்னாடி இருக்கிற கியர் பாக்ஸில் வந்து ஃபார்வேர்டு 1 ரிவர்ஸ் 2 இருக்குங்க. நீங்கள் இதில் போட்டு ஓட்டும்போது புழுதியெல்லாம் ஓட்டும்போது வந்து ரிவர்ஸில் செகண்டில் போட்டு ஓட்டுங்க, -2ல் 2வது கியரில் போட்டு ஓட்டினீங்கன்னா நல்லா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இதுலேயே வந்து 2 கியர் இருக்குங்க, ஃபாஸ்ட் ஒன்று இருக்குது, ஸ்லோ ஒன்று இருக்குது. இதில் இந்த 2 கியர் இதுலேயும் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ஸ்பீடை பொறுத்தவரையிலும் மல்டி ஸ்பீடு இருக்குதுங்க இதில். அதனால் வந்து ரோட்டரிக்கு வந்து ஹை ஸ்பீடு போட்டு ஓட்டினீங்கன்னா புல் நிறைய இருந்ததுனாலுமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கலாக வெட்டி போட்டுரும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேலை பண்ணுறதுக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ இடுப்பளவு புல் வளர விட்டுறாங்க, எல்லா கிராப்ஸ்லையுமே வளர விட்டுறாங்க. அதனால் அதுக்கப்புறம் புல் அதிகமாக இருக்குது, ஓட்ட முடியல, சிரமமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிலத்துக்கெலாம் இந்த மாதிரி வீடர் வாங்கினீங்கன்னா வச்சு நல்லா ஹை ஸ்பீடு வச்சுட்டு ஓட்டிகிட்டு போனீங்கன்னாக்கா சுக்கலாக வெட்டி தூளாக ஆக்கி விட்றோம் எல்லா புல்லையும். அதனால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேலை பண்ணுறதுக்கு. டிராக்டர் வாங்க முடியாதவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப இது வரப்பிரசாதம். பவர் டில்லர் வாங்க முடியாதவங்களுக்கு, மினி டிராக்டர் வாங்க முடியாதவங்களுக்கெல்லாம் ரொம்ப குறைஞ்ச காசில் எல்லா வேலையும் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. நன்றி, வணக்கம்.